ஸோ அதனால் ஸ்ட்ரெஸ் வேணாம், அழுத்தம் வேணாம், எல்லாம் கிடைக்கணும்னா வேணாம். முன்னே சொல்கிறேன், சில நேரத்தில் உங்கள் சொந்த அப்பா அம்மா அதை செய்ய முடியல, உங்களுக்கு வருத்தப்படாதீங்க. கடுப்பான அப்பா அம்மாவில் அவங்க அப்படிலாம் சொல்லிடாதீங்க. என்னது இது கூட வாங்கி கொடுக்க முடியல, என்ன தான் அம்மா என்ன தான் அப்பா அப்படிலாம் பேசுகிறாதீங்க. பேசியிருந்தீங்கன்னா மன்னிப்பு கேளுங்க அப்பா அம்மாட்ட போய். வேணாம் ஃபஸ்ட்டு இப்போ நாங்கள் சொன்னோமா கடுப்பாயிடுவாங்க, எப்படியோ நினச்சிங்களா என்னை பற்றி அப்படின்னு. இல்லை, அப்படி பேசாதீங்க. ஏன்னா அதுக்கும் மேலே நமக்கு அப்பா இருக்கிறாரு. யார்? பெரியப்பா பார்த்துக்குவார். இல்லை, பெரியப்பா அந்த திராணியை அப்பா கிட்ட கொடுப்பாரு, அம்மா கிட்ட கொடுப்பாரு, அதை உங்களுக்கு செய்கிறதுக்கு. ஸோ அதனால் ஸ்ட்ரெஸ் வேணாம், அழுத்தம் வேணாம், எல்லாம் கிடைக்கணும்னா வேணாம். சில நேரத்தில் விட்டு கொடுக்க கற்றுக்குங்க. சில நேரம் கிடைக்காததை ஏற்றுக்கிற தன்மை நமக்குள்ளே வரணும். ஆமென். சில நேரம் கிடைக்காததை ஏற்றுக்கொள்கிற தன்மை நமக்கு வேணும். சில நேரத்தில் வேணும்னு நம்ம தோக்கணும், அந்த வலியை ஃபீல் பண்ணுறதுக்கு. தோக்குறவங்களாம் எப்படி ஃபீல் பண்ணுவாங்கதம்மா? ஸ்கூலில் பையன்கள் தோத்துட்டா இங்கே கொண்டாடுறது. ஒரு நாளைக்கு நீ தோக்கும்போது ஐயோ, அப்போ தெரியும் மற்றவங்களுடைய பெயின் என்னன்னு சொல்லி. ஓகே. ஸோ அப்போ பெரியப்பா இருக்கார், அவர்கிட்ட சொல்லுங்கள், அவர் உங்களுக்கு நிச்சயமாக அதை சந்திப்பார். ஐயா, அதனால் பெற்றோர்களை போய்ட்டு கஷ்டப்படுத்தாதீங்க. போய்ட்டு ஒரு சப்பாத்தி கேட்டேன், அது கூட வாங்கி கொடுக்க முடியல, 50 வெள்ளி தான், அது கூட எங்கள் அம்மாட்ட இல்லை அப்படி சொல்லி கூட்டாளிட்டு போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறது. ஆண்டர் அதெல்லாம் செய்யாதீங்க, வேணாம். நீ யாரை பற்றி பேசுகிற? யாரை பயப்பிள்ளைங்களா? யாரை பற்றி பேசுங்க? உங்கள் அம்மாவை பற்றி நீங்களே அவதூறாக பேசுகிறீங்க. அம்மா ஃபீட்டே இல்லை, அம்மா தகுதியே இல்லை உனக்கு அம்மாவாக இருக்கிறதுக்கு, அந்த மாதிரி பேசுகிறீங்க. ஏன்னா ஒரு சப்பாத்திக்காக, ஒரு ஸ்போர்ட்ஸ் ஷூ 50 வெள்ளி அம்மா வாங்கி கொடுக்க முடியலையா, அதனால் அம்மாவை பற்றி மட்டமாக பேசுகிறது. அவன் பேசுவான், எங்கள் அம்மா தம்மா உனக்கு அடிடாஸ் சப்பாத்தி வாங்கி கொடுத்தாங்கம்மா, நான் அடிடாஸாக கேட்டேன், சும்மா சாதாரணமான ஸ்போர்ட்ஸ் ஷூ தானே கேட்டேன் அப்படின்னு. அந்த மாதிரி பேசாதீங்க. நீங்கள் எவ்வளோ அமைதியாக இருக்கீங்களோ உங்களுக்கு இன்னும் பெஸ்ட்டானது கொடுப்பாரு. நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாகவே அவர் கொடுப்பார். நல்லா கொஞ்சம் அடக்கி வாசிங்க. பயப்பிள்ளைங்களா? அடக்கி வாசிங்க. ரொம்ப அப்படியும் அவங்க கேட்கலன்னு வச்சுங்களேன், ரொம்ப பேசினா அப்பா அம்மா என்ன செய்யணும்னு தெரியும்ல, உங்கள் வேலையை செஞ்சுருங்க. ஓகே.